வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் எஸ்வி வெற்றிமுகன் பேசுகிறேன். நம்ம இந்த காணொளி பதிவில் நட்சத்திர குறிகாட்டி எவ்வாறு தசாபுக்திகளில் தோல்வி அடைகின்றன என்பதை உதாரண ஜாதகத்தோடு பார்ப்போம். உதாரண ஜாதகம் சஞ்சய் காந்தி. இவர் பிறந்திருக்கிறது 14/12/1946. இவர் பிறந்த நேரம் காலையில் 9:27 AM. டெல்லியில் பிறந்திருக்காரு. 9 KP. கேது மகாதசை இருப்பு 5 மாதங்கள் 5 நாட்கள். ஜாதகர் மகர லக்னத்தில் பிறந்திருக்காரு. இவர் சந்திர மகாதசையில் விமான விபத்தில் இறந்து போனார். இவருடைய ஜாதகத்தில் சந்திரன் 8வது பாவத்தில் சிம்ம ராசியில் 12 டிகிரி 30 நிமிடங்கள் 24 வினாடிகள். சந்திரன் கேதுவுடைய நட்சத்திரத்துலையும் புதனுடைய சப்புலையும் இருக்கார். சந்திரனுடைய நட்சத்திர அதிபதியான கேது 11வது பாவத்தில் இருக்கார். சந்திரன் நட்சத்திரம் வாயிலாக 11வது பாவத்தை குறிக்காட்டுறாரு. சந்திரன் புதனுடைய சப்பில் இருக்கார். புதன் இவருடைய ஜாதகத்தில் 10வது பாவத்தில் விருச்சிக ராசியில் 08 டிகிரி 20 நிமிடங்கள் 9 வினாடிகள். சனியுடைய நட்சத்திர சாரத்தில் இருக்கார். புதன் குறிக்காட்டக்கூடிய லக்னம் 2, 7 ஆகிய பாவ குறிகாட்டிகளை சந்திரன் சப்லாடு வாயிலாக குறிக்காட்டுறாரு. சந்திரன் 8வது பாவத்தை குறிக்காட்டாவிட்டாலும் கூட செவ்வாயுடைய தொடர்பும் இல்லாமல் இருக்கார். விபத்தில் ஏற்படக்கூடிய திடீர் மரணங்களுக்கு செவ்வாயே காரகத்துவம் பெற்றவர். ஜாதகர் 23 ஜூன் 1980 சிறிய ரக விமானத்தில் பயணம் பண்ணும்போது இறந்தார். சந்திரதசை புதன் புத்தி சனியுடைய அந்தரத்தில். புத்திநாதனாக செயல்படக்கூடிய புதன் 1, 2, 7 ஆகிய பாவங்களை நட்சத்திரம் வாயிலாகவும் 3, 10, 12 ஆகிய பாவ குறிகாட்டிகளை சப்லாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. புத்திநாதனாக செயல்படக்கூடிய புதன் இறப்பை குறிக்கக்கூடிய 2, 7, 12 ஆகிய பாவங்களை சிறப்பாக குறிக்காட்டுறாரு. இருந்தாலும் கூட 8வது பாவ குறிகாட்டி புதனுக்கு வரவே இல்லை. அந்திரநாதனாக செயல்படக்கூடிய சனி கடகராசியில் 15 டிகிரி 16 நிமிடங்கள் 23 வினாடிகள். சனி தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்துலையும் குருவுடைய சப்லையும் இருக்கார். சனி நட்சத்திரம் வாயிலாக 1, 2, 7 பாவங்களையும் சப்லாடு வாயிலாக 3, 10, 12 பாவங்களையும் குறிக்காட்டுறாரு. 8வது பாவம் விபத்தை குறிக்கும். 8வது பாவ குறிகாட்டி தசா புத்தி அந்தரங்களில் அமையவே இல்லை. சந்திரனுடைய டிகிரி அமைப்பை மண்டல அடிப்படையில் பார்ப்போம். சந்திரன் 8வது பாவமான சிம்ம ராசியில் 12 டிகிரி 30 நிமிடங்கள் 24 வினாடிகள். சந்திரன் தன்னுடைய சொந்த மண்டலத்திலையும் சுக்கிரனுடைய சப்லையும் இருக்கார். சந்திரன் 8வது பாவத்தில் அமர்ந்து தன்னுடைய சொந்த மண்டலம் ஏறி இருப்பதன் காரணமாக 8வது பாவ வினையை வலுவாக செய்யக்கூடிய நிலையில் இருக்கார். சந்திரன் சுக்கிரனுடைய சப்பில் இருக்கார். சுக்கிரன் வாகனக்காரகன். இவருக்கு 1, 2, 7 ஆகிய பாவ குறிகாட்டிகளை சந்திரன் சுக்கிரனுடைய சப்பு வாயிலாக குறிக்காட்டுறாரு. 8வது பாவம் விபத்தையும் 2, 7 பாவ குறிகாட்டிகள் ஆயுளுக்கு பங்கம் ஏற்படுவதையும் குறிக்குது. லக்னத்திற்கு 7வது பாவம் ஆயுஸ்தானத்திற்கு விரய பாவமாக அமைகிறதால 7வது பாவ குறிகாட்டி தசாபுக்திகளில் வலுப்பெறுகின்ற போது மரணமானது நிகழும். லக்னத்திற்கு 2வது பாவ குறிகாட்டி ஆயுள் ஸ்தானமாகிய 8வது பாவத்திற்கு நேர் எதிர் பாவமாக அமைவதால் 8வது பாவத்தின் வீரியத்தை ஆயுள் ஸ்தானத்தை குறைக்கக்கூடிய பாவமாக 2வது பாவம் செயல்படும். நட்சத்திர குறிகாட்டிகள் ஏன் பெரும்பாலும் பொருந்தாமல் போகுது என்பதை சுருக்கமாக பார்ப்போம். நவகிரகங்களில் அதிவேகமாக நகரக்கூடிய சந்திரனை அடிப்படையாக வைத்து நம்ம தசாபுக்தி பலன்களை எடுக்கிறோம். சந்திரன் ஒரு நட்சத்திரத்தை கடந்து செல்வதற்கு ஏறத்தாழ 1 நாள் ஆகுது. இந்த 1 நாள் கால அளவான 24 மணி நேரத்தில் 12 லக்ன ராசிகளும் வேகமாக கடந்து செல்லும். சந்திரனை விட மிக அதிவேகமாக கடந்து செல்லக்கூடியது லக்கினமே ஆகும். இதன் காரணமாகவே லக்கினத்தை ஜாதக கணித துல்லியத்திற்கு நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். லக்கினத்தை உயிராகிய லக்கினம் என்று சிறப்பித்து கூறுவதற்கு காரணமே அதனுடைய முக்கியத்துவம் தான். அதிவேகமாக நகர்ந்து செல்லக்கூடிய லக்கினம் ஒரு ராசியை 2 மணி நேரத்தில் கடந்து செல்லும். லக்கினம் 4 நிமிஷத்திற்கு 1 டிகிரி என்ற அளவில் வேகமாக கடந்து செல்லக்கூடியது. ஒரு ராசியின் 30 டிகிரி அளவை கிட்டத்தட்ட பாதி அளவு
ஆக்கிரமித்திருக்கக்கூடியது நட்சத்திர பாகை அளவு. ஒரு ராசியின் 30 டிகிரி பாகையை பாதியாக பிரித்தோம்னா 15 டிகிரி கிடைக்கும். இந்த 15 டிகிரியில் நட்சத்திரம் 13 டிகிரி 20 நிமிடங்கள் பாகை அளவை அடிப்படையாக கொண்டது. வேகமாக கடந்து செல்லக்கூடிய லக்கினம் ஒரு நட்சத்திர பாகை அளவான 13 டிகிரி 20 நிமிடங்கள் பாகை அளவை கடப்பதற்கு 53 நிமிடங்களை எடுத்துக்கொள்ளுகின்றது. 5 நிமிட இடைவெளியில் பிறக்கின்ற இரட்டையர்களின் ஜாதக பலனே மாறுகின்ற போது 53 நிமிடங்களுக்கு பிறக்கின்ற அத்தனை குழந்தைகளுக்கும் ஒரே பலன் நட்சத்திரம் மூலமாக கிடைக்குமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நட்சத்திர பலன்கள் சரியாக அமையாததின் காரணமாகத்தான் உயர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சப்ளாட் தியரியை கண்டுபிடித்தார். 5 நிமிட இடைவெளியில் பிறக்கின்ற குழந்தைக்கும் ஜாதக பலனை வேறுபடுத்தி கிருஷ்ணமூர்த்தி பദ്ധதி அமைப்பில் மட்டும்தான் பார்க்க முடியும். நட்சத்திர குறிகாட்டிகள் தோல்வி அடைவதற்கு நட்சத்திர கால அளவே காரணமாக அமையுது. மற்றொரு ஜோதிட பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.